பிள்ளைகள் பின்னேரம் சாப்பிட்றதுக்காக வீட்டில் இருக்கிற மரக்கறியை வச்சு சிற்றுண்டி ஒன்று செய்திருந்த நான். இந்த சிற்றுண்டி செய்கிறதுக்கு நான் என்னென்ன பொருட்கள் பாவித்தனான்றதை பதிவு செய்திருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம், 3 பல் உள்ளி, 3 பச்சை மிளகாய், 2 உருளைக்கிழங்கு, 1 கேரட், கோவா இலையில் 4 இலை எடுத்திருக்கிறேன். கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் தோலை சீவிட்டு மெல்லிசா இவ்வாறு சீவி எடுக்க வேண்டும். இந்த பீலர் நான் தீமூலத்தான் வாங்கினான். நல்ல மெல்லிசா சீவி எடுக்கலாம். இவ்வாறு நூடுல்ஸுக்கெல்லாம் மெல்லிசா உருளைக்கிழங்கு கேரட்டெல்லாம் சீவி சேர்த்தோம்னா நல்லா இருக்கும். வெட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகாய், உள்ளி, வெங்காயம், கோவாயில் 1/2 தேக்கரண்டி மஞ்சள் தூள், 1/2 தேக்கரண்டி பெருங்காயத்தூள், 1/2 கப் கடலைமா, 1/4 கப் வறுத்த சிவப்பரிசிமா, தேவையான அளவு உப்பு, இதோட தனி மிளகாய்த்தூள் 1/2 தேக்கரண்டி நான் சேர்த்தனான். உங்களோட அளவுக்கு நீங்கள் சேர்க்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்த பிறகு தண்ணி தேவையான மாத்திரம் சேர்க்கலாம். ஏன்னா வெங்காயம் மரக்கறியிலெல்லாம் தண்ணி இருக்கிறபடியினால் தண்ணியாக போயிடும். தண்ணியாக போகாமல் இவ்வாறு தண்ணியை கொஞ்சமாக தெளித்து இவ்வாறு கலந்தெடுக்க வேணும். இவ்வாறு கலந்த பிறகு பெரிய உருண்டைகளாக இவ்வாறு பிடித்து தட்டி பொரித்தெடுக்க வேணும். நான் ஏற்கனவே கொஞ்சத்தை பொரித்து எடுத்துட்டேன். ஒரு பக்கம் பொரிந்து வந்ததும் திருப்பி போட்டு மற்ற பக்கமும் நல்ல பொன்னிறமாக பொரித்தெடுக்க வேணும். இதில் உங்களுக்கு மச்சம் சேர்க்குற விருப்பம் வேண்டாம், இறால் சேர்த்தும் செய்யலாம். இவ்வாறு பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி.